மையல் மைனா படத்தில் போலீஸ் வேடமிட்டு நடித்த சேது இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. சம்ரிதி தாரா அப்படிங்கிற ஒரு புதுமுக நடிகை நடிச்சிருக்காங்க. ஏபிஜி ஏழுமலை அப்படிங்கிற இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாமே எழுதியிருக்கிறது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை. அதே மாதிரி டேரக்டர் பெருசாக அவர் அதுக்கு முன்னாடி அகவன் ஒரு படம் பண்ணியிருக்காரு கோவிடுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அவர் பெருசாலும் தெரியல. ஸோ ஆர்டிஸ்டிக் வேல்யூ எதுவுமே கிடையாது. ஆனாலும் இந்த படத்தை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவருடைய எழுத்து அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ கதை, திரைக்கதை, வசனம், அப்பா ஜெயமோகன் ஒரு கதையை ஒரு டீமை நம்பி கொடுத்துருக்காருன்னா சூப்பராக தானப்பா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் போய் உட்காந்தோம். இந்த படத்தில் சேது அப்படிங்கிற ஒரு நடிகரும் ஏற்கனவே மைனா படத்தில் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருப்பார். உண்மையிலே அது நல்ல ரோல் தான். ஸோ இந்த படத்துலையுமே அவருடைய நடிப்புக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி சம்ரிதி தாரா அப்படிங்கிற அந்த ஒரு புதுமுக நடிகை உண்மையிலேயே மலையாளத்து வரவு தான். அப்படி அழகாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ரவுண்டே வருவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க, சாமிங்காக இருக்காங்க. ஸோ கதைப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது ஒரு ஆடு களவாணி. இந்த ஆடு களவாணியை ஊர் மக்கள்லாம் துரத்தும் போது ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருவார். இந்த கிணத்துக்குள்ளே விழுந்தவரை காப்பாற்றுறதுக்காக சம்ரிதி தாரா தூக்குவாளியை வச்சு பிடிச்சி இழுக்கும்போது காப்பாற்றுவாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் நீ யார் என்னன்னு கேட்கும்போது அவங்களும் அவங்க பாட்டியும் தனியாக இருக்கிற ஊரை விட்டு ஒதுக்கி இருக்கிறதாகவும், அவங்களாம் இந்த சூனியக்கார கிளவின்னு வாங்கல, அந்த மாதிரி மந்திர இதில் பேய் கிளவி, அதனால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. நல்லது கெட்டதுக்கு இந்த மட்டும் தான் கூப்பிடுவோம், மற்றவங்களாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு காதல் வர மாதிரியும் ஒரு கதை ஒன்று போடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஊரோடைய ஒரு ஜமீன்தார் வாரிசு இல்லாத ஜமீன்தார் அவங்க ஒய்ஃபும் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு 3 பேர் காரணம். போலீஸ்காரர் இன்வெஸ்டிகேஷனில் தான் கண்டுபிடிச்சிருப்பார். என்னென்னா, அவர் கொல்லப்பட்டது அவருடைய சித்தப்பா பையன் தான் அதை கொலை பண்ணியிருப்பார். காரணம்னா அந்த சொத்துக்கெல்லாம் அப்படியேவும் வாரிசு எடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருப்பார். இப்போ போலீஸ்க்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு, எப்படியாவது இந்த சொத்து எனக்கு உனக்கு அமௌண்ட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வெட்டிடுவாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேருக்கு பதிலாக இந்த திருடனை மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பாங்க. இப்போது இந்த திருடன் ஒரு பக்கம் ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி இருப்பாப்புல, இன்னொரு பக்கம் போலீஸ் கேஸ் இந்த பக்கம் இருக்கும். இப்போ இதிலேருந்து இவர் எப்படி தப்பிச்சு போகிறாரு, அதே சமயம் இவங்க இதிலேருந்து மாட்டிக்காமல் தப்பிக்கிறதுக்கு அவங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் தான் இந்த படத்துடைய கதையும். இதுக்கு இடையில் இருக்கிற காதல் மற்ற ஒரு விஷயமே. இந்த கதையாக சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த கதையை இவங்க படமாக எடுக்கும்போது நம்ம உணர்வுபூர்வமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஓவர் எக்ஸாஜரேஷன், இந்த லாஜிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட கண்ணில் காட்டவே இல்லை. நமக்கு ஒரு ஹீரோயின் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தேவதை மாதிரி இருக்குது, இவர் பார்த்தா பக்கி பை மாதிரி இருக்காப்புல. 2 பேருக்கு ஒரு சிங்க் ஆகணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா. இப்போது பருத்தி வீரரில் பிரியாமணி, அதே மாதிரி கார்த்திலாம் இப்போ யாருன்னு கூட நமக்கு தெரியாது. கார்த்தி பிரியாமணி லவ் பண்ணுறான்னா ஒரு காரணம் ஏதாவது இருந்திருந்ததுன்னா அது நல்லா இருக்குல்ல. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு காரணம் இருக்கும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை பார்க்குறோம். ஆனால் இதில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே ஒட்டவே இல்லை. இந்த பொண்ணு தான் ஒரு லவ் பண்ணது, எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு எதுவுமே தெரியாமல் நீ எப்படிமா இப்படி உடனே லவ் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கதை ரொம்ப பழகி போன கதை, நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. இந்த கதையவே திருப்பி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்படி எடுக்க என்ன ஆகும்னா நமக்கு அது இன்னும் போர் அடிச்சிடும். அதே மாதிரி இது பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா. அது என்னென்னா இன்னமும் நம்மளை ஒரு ட்ரை ஆகிக்கிறது. படத்தில் ஒரு ஃபீலே இல்லை, எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் நம்ம ஒரு படத்தை எப்படி உட்காந்து பார்க்குறது. பொதுவாகவே இன்றைக்கி ஒரு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுறதே இன்றைக்கி பெரிய விஷயம். அந்த படம் ரிலீஸ் ஆகி அது நல்லா இருக்குன்னு பார்க்குறது பெரிய விஷயம். இதில் இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் வேல்யூ இல்லாமல், அந்த படத்தில் ஒரு கண்டென்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் வெயிட்டேஜ் இல்லாமல், ஸ்ட்ராங் வெயிட்டேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது சொல்ல ஒரு விஷயமாக அழுத்தம் திருத்தமாக இல்லாமல், இப்படி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கும்போது அந்த படம் எப்போவுமே என்றைக்குமே எந்த இடத்துலையுமே சொல்லிக்காது. அட்லீஸ்ட் இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, டாக்கட்டிவில் பேசிச்சுன்னா ஓடிடியில் எங்கேயாவது சேல் ஆகிறதுக்காக வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஓடிடிலேயே சேல் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் மையல் பெருசாக மையம் கொள்ளவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.